Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. இன்று முதல் ஜூன் மாதம் இறுதி வரை சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் நீலகிரிக்குள் வர புதிய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வருகிறது. அதன்படி இ பாஸ்கள் வழங்கப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை நாள் ஒன்றுக்கு 6000 சுற்றுலா வாகனங்களும் சனி மற்றும் ஞாயிறு ஆகிய நாட்களில் 8000 சுற்றுலா வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட உள்ளது. இதனால் நீலகிரி மாவட்ட எல்லையில் உள்ள 12க்கும் மேற்பட்ட சோதனைச் சாவடிகளில் தேவையான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி கொடைக்கானலில் இ பாஸ் பெற்று வரும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களுக்கு கட்டுப்பாடு நடைமுறைக்கு வந்துள்ளது. அதன்படி வார நாட்களில் 4000 வெளியூர் சுற்றுலா வாகனங்களும் வார இறுதி நாட்களில் 6000 சுற்றுலா வாகனங்களும் அனுமதிக்கப்பட உள்ளன. மேலும் சுற்றுலா பயணிகள் அடிப்படை வசதிகள் மற்றும் அவசர தேவைகளுக்கு நகராட்சி சார்பில் கட்டுப்பாட்டு மையம் அமைக்க உள்ளதாகவும் இதற்கான இலவச எண் சில நாட்களில் தெரிவிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. QR கோட் மூலமாக அவசர தேவை மற்றும் புகார்களை அளிக்கவும் வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை வைகை ஆற்றுக்குள் மெட்ரோ சுரங்கப்பாதைக்காக மண் பரிசோதனை செய்யப்பட்டது. மதுரை வைகை ஆற்றில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் 30 அடி ஆழத்திற்கு இயந்திரம் மூலம் குழி தோண்டி மண் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் சிம்மக்கல் பகுதியில் அமையும் என அறிவிக்கப்பட்ட ரயில் நிறுத்தம் தற்போது மாற்றம் செய்யப்பட்டு அமெரிக்கன் கல்லூரி அருகே அமைக்கப்படும் என கூறப்படுகிறது. கொடைக்கானல் மன்னவனூர் கிராமத்தில் வனத்துறை கட்டுப்பாட்டில் சூழல் சுற்றுலா மையம் அமைந்துள்ளது. இங்குள்ள ஏரியில் பரிசல் மற்றும் கயாக், படகு சவாரி, ஜிப்லைன் சவாரி உள்ளிட்டவைகள் சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்து வருகிறது. இந்நிலையில் இந்த மன்னவனூர் சூழல் சுற்றுலா மையத்தில் 4ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் சுற்றுலா பயணிகள் செல்ல தற்காலிகமாக அனுமதி இல்லை என மன்னவனூர் வனச்சரகர் தகவல் தெரிவித்துள்ளார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.